Students, good evening. Oscillation, அதாவது எஸ்கச்சம் இந்த சாப்டர்ல எல்லா கண்டென்ட்டும் முடிச்சுட்டு அடிஷனல் ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஒரு 40 to 50 அடிஷனல் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு ஜேஇ ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். பார்த்துட்டா இந்த லெசன் முடிஞ்சிடும். ஸோ இன்னைக்கு கிளாஸ் டியூஸ்டே கிளாஸ், இந்த 2 நாள்ல என்ன பண்ணிடலாம்னா இந்த லெசன் முடிச்சிடலாம். ப்ராப்ளம்ஸ் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால நாளைக்கு நீங்க இந்த லெசன் தாராளமா டெஸ்ட் எழுதலாம். ஸோ நாளைக்கு ஈவினிங் 4 o'clock வந்து இந்த சாப்டர் தான் உங்களுக்கு டெஸ்ட். இப்போ நான் ஸ்ட்ரைட்டா ப்ராப்ளம்குள்ள போயிடுறேன். சப்போஸ் ஏதாவது சில ப்ராப்ளத்துல நம்மளுக்கு ஃபார்முலால ஐடியா கிடைக்கல அப்படின்னா அப்ப நம்ம மைண்ட் மேப் எடுத்து பார்த்துக்கலாம். அப்படி மைண்ட் மேப்லயும் நம்மளுக்கு ஐடியா கிடைக்கல அப்படின்னா பேக்கப் தியரி எடுத்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஆல்ரெடி எல்லாம் எழுதி வச்சிருப்பீங்க. ஸோ அதனால உங்களுக்கே எந்த ஃபார்முலா நான் பிக் பண்றேங்கிறது தெரிஞ்சிடும். நோட்ஸை திருப்பினாவே உங்களுக்கே என்ன ஆயிருன்னா தெரிஞ்சிடும். ரொம்ப ஈஸியான லெசன் தான். இன்னைக்கு சில வித்தியாசமான ப்ராப்ளம்ஸும் நம்ம பார்க்க போறோம். எல்லா ப்ராப்ளமும் டிஃப்ரெண்டா இருக்காது இந்த சாப்டர்ல. அங்கங்க திடீர்னு என்ன ஆகும்னா டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இப்போ நேரா ப்ராப்ளத்துக்குள்ள போயிடலாம். போன கிளாஸ் வரையும் அடிஷனல் ப்ராப்ளம்ல 20 ப்ராப்ளம்ஸ் வரையும் பார்த்துருந்தோம். இன்னைக்கு நாம 21st ப்ராப்ளம் பார்க்க போறோம். 21st எடுத்துக்கிறேன். எழுதுங்க. 2 sketchum of angular frequency 100 radian per second and 1000 radian per second. 2 sketchum of angular frequency 100 radian per second and 1000 radian per second have the same displacement. Have the same displacement amplitude. Find the ratio of their maximum accelerations. Find the ratio of their maximum accelerations. Angular frequency ஒமேகா கொடுத்துட்டாங்க. ஆக்சிலரேஷன் மேக்ஸிமம் ரேஷியோ கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா எஸ்கச்சம்ல நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஏ ஒமேகா ஸ்கொயர். ரேஷியோங்கிறதுனால ரெண்டா பிரிச்சுட்டேன். இதுல ஏங்கிறது ஆம்பிளிடியூட், அது சேம்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த பக்கம் ஏனா இந்த பக்கமும் ஏ தான். ஒரு எஸ்கச்சமோட ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி 100, இன்னொரு எஸ்கச்சமோட ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி 1000. அப்ப இந்த பக்கம் 100 ஸ்கொயர், இந்த பக்கம் 1000 ஸ்கொயர். கேன்சல் பண்ணா 1:100 வந்துடும். ஸோ அவ்வளவுதான். மேக்ஸிமம் ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா ஏ ஒமேகா ஸ்கொயர், மேக்ஸிமம் வெலாசிட்டி ஏ ஒமேகா, மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏ. ஏக்கு வந்து இன்னொரு ஸ்பெஷல் நேம் உண்டு, ஆம்பிளிடியூட். இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியும். கேட்டகரி 1ல இதெல்லாம் சூப்பரா படிச்சாச்சு. மைண்ட் மேப்லயும் எழுதியிருப்போம். ஸோ ஃபார்முலா தெரிஞ்சுன்னா ஈஸியா ஆன்சர் எடுத்துடலாம். ஒன்லைன் ப்ராப்ளம் தான் இது. கம்ப்ளீட்டடா? கம்ப்ளீட்டடா? நெக்ஸ்ட் போலாமா? Problem number 22. Out of the following functions representing motion of a particle, out of the following functions representing motion of a particle, which represents sketchum, which represents sketchum. First function y is equal to sin omega t minus cos omega t. Second function y is equal to sin cube omega t. Third function y is equal to 5 cos
3 pi by 4 minus 3 omega t. Fourth function y is equal to 1 plus omega t plus omega square t square. ஒரு 4 ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஃபங்க்ஷன்ல யார் எஸ்கச்சம், இந்த 4 ஃபங்க்ஷன்ல யார் எஸ்கச்சம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு மோஷன் எஸ்கச்சமா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஃபண்டமெண்டல் கண்டிஷன் உண்டு. என்ன அப்படின்னா, அந்த மோஷன்ல உள்ள ஆக்சிலரேஷனும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருந்தா அந்த மோஷன் எல்லாத்தையும் எஸ்கச்சம்னு சொல்லலாம். அப்படி பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், தேர்ட் ஃபங்க்ஷன், இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ல நீங்க ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சு பாத்தீங்கன்னா அது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். நீங்க ரிஸ்க் எடுத்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு க்ளூ இருக்கு, அந்த க்ளூவை வச்சு ஆன்சரை ஈஸியா பிக் பண்ணிடலாம். உங்க ஃபங்க்ஷன்ல சைன் ஆர் காஸ் இருக்கணும். பாருங்க, இதுல காஸ் இருக்கு, அப்ப இது கண்டிப்பா எஸ்கச்சம். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நீங்க ஆக்சிலரேஷன் கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்டா இருக்கும். இதுல பாருங்க சைன் காஸ் ரெண்டுமே இருக்கு. இந்த மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கிறப்ப நடுவுல பிளஸ் இல்ல மைனஸ் அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஃபங்க்ஷன் இந்த மாதிரி பெருசாவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சைன் ஆர் காஸ் ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷன்ல நீங்க ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சு பாத்தீங்கன்னா அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்டா இருக்கும். அப்ப இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் எஸ்கச்சம் ஒபே பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ 1 and 3 எஸ்கச்சம். இது கண்டிப்பா எஸ்கச்சம் கிடையாது. அதே மாதிரி சைன் கியூப், காஸ் கியூப், சைன் ஸ்கொயர், காஸ் ஸ்கொயர், டேனு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் எஸ்கச்சம் கிடையாது. ஒரு ஃபங்க்ஷன் எஸ்கச்சமா இருக்கணும், ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ்கச்சமா இருக்கணும், ஒரு மோஷன் எஸ்கச்சமா இருக்கணும்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இந்த கண்டிஷன் இந்த மாதிரி ஈக்குவேஷன்ல மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகும். உனக்கு டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சா நீ டெரைவ் பண்ணி பார்க்கலாம். அப்படி பண்ணனா ஆக்சிலரேஷனும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்லயும் தேர்ட்லயும் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஸோ அவ்வளவுதான். அதனால கியூபு, ஸ்கொயரு இதெல்லாம் வந்தா விட்டுறலாம். வேற எந்த அப்பியரன்ஸ் இருந்தாலும் அது எஸ்கச்சம் கிடையாதுன்னு சொல்லிடலாம். ஸோ மறந்துடாதீங்க, இது நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்டா படிச்சாச்சு. இதை யாரெல்லாம் ஒபே பண்றாங்களோ அவங்க எல்லாம் எஸ்கச்சம். நாம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், அதுலயும் இது ஒபே ஆயிருக்கும். அதனால நம்மளோட எக்ஸாம்பிளே எஸ்கச்சம்னு நாம சொல்லியிருப்போம். அந்த இடத்துலயே நான் இந்த க்ளூ கொடுத்துருக்கணும். பட் இந்த ப்ராப்ளத்துல நான் க்ளூ சொல்றேன். சப்போஸ் உங்களோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன்ல சைன் ஆர் காஸ் ஆர் போத் இருந்தா அது எஸ்கச்சமா இருக்கும். எழுதிக்கங்க 1 and 3 in that acceleration directly proportional to displacement, so it's a simple harmonic motion. இதான் இதுக்கான ஆன்சர். இது வந்து பாப்புலரான கொஸ்டின் பா. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டு யார் எஸ்கச்சம்னு கேட்பாங்க. அன்டவுட்டட்லி சைன் காஸ் இருந்ததுன்னா அதான் எஸ்கச்சம். சைன் இருக்கலாம், இல்லைன்னா காசு இருக்கலாம், கம்பைண்டா கூட இருக்கலாம். சைன் ஸ்கொயர், காஸ் ஸ்கொயர், சைன் கியூப், காஸ் கியூப்லாம் எஸ்கச்சம் கிடையாது. வேற எந்த ஃபார்மட் இருந்தாலும் எஸ்கச்சம் கிடையாது. டிவிஷன்ல இருந்தாலும் எஸ்கச்சம் கிடையாது. சைன் பை காஸ், காஸ் பை சைன் அந்த மாதிரி இருந்தாலும் எஸ்கச்சம் கிடையாது. ஸோ நான் சொல்லியிருக்கேன்ல, இது ரெண்டு தான் எஸ்கச்சம். இந்த க்ளூவை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸ் நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ டிஃபரன்சியேட்லாம் பண்ணிப்பாரு. முடிச்சாச்சா? கம்ப்ளீட்டடா? அடுத்த ப்ராப்ளம் எழுதுங்க. இந்த the amplitude of a damped oscillator, the amplitude of a damped oscillator decreases to 0.9 times its original magnitude, 0.9 times its original magnitude in 5 seconds. In 5 seconds. In another 10 seconds, in another 10 seconds, it will decrease to alpha times its original magnitude.
alpha times its original magnitude. Then find alpha. Then find alpha. இவங்க damped oscillator பத்தி சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ இப்போ damped oscillator பார்த்து ஒரு 1 week 10 days கிட்ட ஆயிருச்சு. நம்ம அதுக்கப்புறம் அதுல ப்ராப்ளமே டச் பண்ணல. அதனால நான் ஒரு கிளான்ஸ் இந்த damped oscillator ரிவைஸ் பண்ணிட்டு அங்க இருந்து ஃபார்முலாவை எடுத்துட்டு வந்துடுறேன். அப்ப இந்த ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ப்ரொசீட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். damped oscillatorனா என்ன? ஒரு செகண்ட் பா, கண்டென்ட் எடுத்துக்கிறேன். நான் damped oscillator புரிஞ்சுக்கிறதுக்கு undamped oscillationையும் parallel எடுத்துக்கிறேன். கம்பேர் பண்ணி படிக்கிறப்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை ஏற்கனவே உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு சின்ன ரிவிஷன் தான். இப்போ ஒரு சீலிங், அதுல ஒரு ஸ்ப்ரிங் கனெக்ட் ஆயிருக்கு. இந்த ஸ்ப்ரிங்கோட கான்ஸ்டன்ட் கே. கீழே ஒரு மாஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த மாஸை நல்லா இழுத்துட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அப் அண்ட் டவுன் வைப்ரேட் ஆயிட்டே இருக்கும். இப்படி வைப்ரேட் ஆகுறது ஒரே மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த மாசை நீங்க இழுக்கிறப்போ ஒரு 3 சென்டிமீட்டர் எலாங்கேட் ஆகுதுன்னா விட்டுட்டீங்கன்னா திருப்பி ஆர்ஜினுக்கு போயிட்டு 3 சென்டிமீட்டர் கம்ப்ரஸ் ஆயிட்டு திருப்பி ஆர்ஜினுக்கு வந்துட்டு அடுத்த அட்டம்ப்ட்லையும் 3 சென்டிமீட்டர் எலாங்கேட் ஆகும். அந்த எலாங்கேஷனும் கம்ப்ரஷனும் கடைசி வரையும் 3 சென்டிமீட்டராகவே இருக்கும். அதுக்கு பேர் தான் அன்டாம்ப்டு ஆசிலேஷன். ஆனா damped oscillationல இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால, சம் ரெசிஸ்டிங் மீடியம் இங்க இருக்கிறதுனால, இதுல நெக்லிஜிபிள் அந்த ஃப்ரிக்ஷன். இதுல ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால, சம் ரெசிஸ்டிங் மீடியம் இருக்கிறதுனால, நீங்க இந்த மாச ஒரு 3 சென்டிமீட்டருக்கு எலாங்கேட் பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னா ஒரு அட்டம் 3 சென்டிமீட்டர் போயிட்டு வரும். அடுத்த அட்டம் 2.8, அடுத்த அட்டம் 2.5. அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா அந்த எலாங்கேஷன் அமௌண்ட்டும் கம்ப்ரஷன் அமௌண்ட்டும் போக போக ரெடியூஸ் ஆகி ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அது ரெஸ்ட்டுக்கு வந்துடும். இதுதான் damped oscillation. இந்த undamped oscillation நம்ம கிராஃபிக்கலா இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் ஆம்பிளிடியூட் ஏ மேக்ஸிமம். ஃபர்ஸ்ட் டைம் 3னா அடுத்த டைமும் 3, அடுத்த டைமும் 3 இருக்கும் பாருங்க. dampedல ஃபர்ஸ்ட் டைம் 3, அடுத்த டைம் பாருங்க குறைஞ்சிருக்கு, அடுத்த டைம் குறைஞ்சிருக்கு, அதுக்கு அடுத்த டைம் இன்னும் குறையும். ஸோ இதான் damped. இது ரெஸ்ட்டுக்கு வந்துடும், இது வராது. ரியல் டைம்ல இது பாசிபிளே கிடையாது. இதுதான் பாசிபிள். நம்மளோட சிலபஸ்ல இது ஹைலைட் ஆயிருக்கும். இது டம்மியா கொடுத்திருப்பாங்க. ஆனா இப்ப லேட்டஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல இதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல டிஸ்பிளேஸ்மென்ட் ஒய்ய ஏ சைன் ஒமேகா டின்னு எழுதலாம். இது வந்து damped oscillatorல undamped oscillatorல இந்த மாஸ் ஒரு தடவை வைப்ரேட் ஆகுறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதோ அதுக்கு பேர் டைம் பீரியட். அதுக்கான ஃபார்முலா இது. அன்டாம்ப்டுல டைம் பீரியடுக்கான ஃபார்முலா இது. இதை வச்சு நம்ம ஏற்கனவே ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். திருப்பி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏதாவது அன்ஈஸியா இருக்குன்னா எப்போ வேணாலும் ரிவைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுல இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் ஒய்ய நாம இப்படி எழுதலாம், ஏ சைன் ஒமேகா டின்ட்டு. ஒய்னு சொல்லலாம், நான் எக்ஸ்ன்னு சொல்லலாம். இதுல ஏங்கிறது ஆம்பிளிடியூட், அது சேஞ்ச் ஆகாது. நீங்க கிராஃப் பாருங்களேன், இந்த மேக்சிமம் வேல்யூ வந்து சேஞ்சே ஆகாது. ஆனா இதுல பாருங்களேன், மேக்சிமம் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இதுல டிஸ்பிளேஸ்மென்ட் ஒய் ஆர் எக்ஸை நம்ம இப்படி எழுதலாம், ஏ இன்டூ இ பவர் மைனஸ் பிடி பை 2m காஸ் ஒமேகா டி. இதுல ஆம்பிளிடியூட் ஏ, சைன் ஆர் காஸ் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி யார் இருக்காங்களோ அதுக்கு பேர் தான் ஆம்பிளிடியூட். இதுல ஆம்பிளிடியூட் ஏ இன்டூ இ பவர் மைனஸ் பிடி பை 2m. டைம் ஆக ஆக ஏவோட வேல்யூ ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். இதை டெரைவ் பண்ணியிருப்பாங்க, பட் புக்ல இருக்காது. ஹை லெவல் புக்ல டெரைவ் பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்த ரிசல்ட்டை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். அப்ப damped oscillatorோட ஆம்பிளிடியூட் ஃபார்முலா இதான். இந்த காஸ் ஒமேகா டியை விட்டுட்டு எழுதிட்டா இது ஆம்பிளிடியூட் ஃபார்முலா. அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா பார்த்தோம், எனர்ஜி. இது வந்து சாதாரண ஆசிலேஷன்ல எனர்ஜி, இது damped oscillationல எனர்ஜி ஃபார்முலா.
எனர்ஜி ப்ராப்ளம் வரப்ப இந்த ஃபார்முலாவையும், டைம் பீரியட் ஃபார்முலா வரப்ப இந்த ப்ராப்ளம் வரப்ப இந்த ஃபார்முலாவையும் ரிவைஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அவங்க ஆம்பிளிடியூட் பத்தி பேசியிருக்காங்க. மேக்ஸிமம் ஆஃப் ப்ராப்ளத்துல ஆம்பிளிடியூட் ஆஃப் டேம்ப்ட் ஆசிலேஷன் தான் கொடுக்குறாங்க, கேட்கறாங்க. அதனால இதை நீங்க என்ன பண்ணிடாதீங்கன்னா மறந்துடாதீங்க. இப்ப இத பேஸா வச்சுக்கிட்டு நான் என்னோட கொஸ்டினுக்கு வரேன். என்னோட கொஸ்டின் என்ன? என்னோட கொஸ்டின் வந்து 1 செகண்ட் பா எடுத்துக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 23. இதுல என்ன சொல்றாங்கன்னா, மொதல் 5 செகண்ட்ஸ்ல ஆம்பிளிடியூட் வந்து 0.9 டைம்ஸ் ஆஃப் ஒரிஜினல் ஆம்பிளிடியூடா குறைஞ்சிருக்கு. அடுத்து இன்னொரு 10 செகண்ட்ஸ்ல ஆல்பா டைம்ஸ் ஆஃப் ஒரிஜினல் மேக்னிடியூடா குறைஞ்சிருக்கு. டேம்ப்டுல குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். அவங்களும் தெளிவா டிக்ரீசஸ்னு சொல்றாங்க. ஆம்பிளிடியூட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அன்டேம்ப்டுல மாறாது. 5னா கடைசி வரையும் 5. அதை நம்ம ஏன்னு டினோட் பண்றோம். டேம்ப்டுல அது ரெடியூஸ் ஆயிட்டே வரும். ஆரம்பத்துல ஏன்னு இருக்கும், கடைசியா போக போக குறைஞ்சிக்கிட்டே வரும். அது என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸ்ல 0.9 டைம்ஸ் குறையுது. அடுத்து 10 செகண்ட்ஸ்ல ஆல்பா டைம்ஸ் குறையுது. அப்படின்னா ஆல்பா என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்பதான் நம்ம டேம்ப்ட் ஆசிலேஷனை ரிவைஸ் பண்ணோம். டேம்ப்ட் ஆசிலேஷனோட ஆம்பிளிடியூட் ஃபார்முலாவை நீங்க எழுதினா போதும். ஆம்பிளிடியூட் ஃபார்முலா a e power minus bt by 2m. அந்த cos ஒமேகா t விட்டுறணும். முதல்ல ஒரிஜினல் ஆம்பிளிடியூட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப சிம்பிள். இனிஷியலா எவ்வளவு இருக்கோ அதான் ஒரிஜினல். இனிஷியலா டைம் 0. அப்ப இங்க இருக்கிற t க்கு பதில் 0 போட்டா x of 0ன்னு வரும். a into t க்கு பதில் 0 போட்டா e power 0 1ன்னு வந்து இனிஷியலா உள்ள ஆம்பிளிடியூட் ஏன்னு வரும். இதுதான் ஒரிஜினல் ஆம்பிளிடியூட். இதை நீ கண்டுபிடிக்காமே சொல்லலாம். முதல்ல டேம்ப்ட் ஆசிலேஷன் ப்ரொசீட் பண்றப்ப மேக்சிமம் வந்துடும், அதான் ஏ. அதுக்கப்புறம் போக போக இது என்ன ஆகும்னா குறையும். அது எப்படி குறையுதுன்னா 5 செகண்ட்ஸ்ல 0.9 டைம்ஸ் ஆஃப் ஒரிஜினலா இருக்கு. அப்ப பாருங்களேன், இந்த எக்ஸ் ஆஃப் டிக்கு பதில் 0.9 ஏன்னு எழுதுறாங்க. பாருங்க, எக்ஸ் ஆஃப் டிக்கு பதில் 0.9 ஏ. அப்ப இந்த டைமுக்கு பதில் 5 செகண்ட்ஸ். அடுத்து பாருங்களேன், இன்னொரு 10 செகண்ட்ஸ்ல ஆல்பா டைம்ஸ் ஆஃப் ஒரிஜினலா இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப இன்னும் ஒரு 10 செகண்ட்ஸ்னா ஏற்கனவே ஒரு 5 செகண்ட்ஸா கூட்டிக்கிறணும். அப்ப மொத்தம் 15 செகண்ட்ஸ். அதனால இங்க 15 வரும். அதனாலதான் இங்க இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். அப்ப ஆல்பா டைம்ஸ் ஆஃப் ஒரிஜினல். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அவங்க கொஸ்டின்ல 2 சிச்சுவேஷன் சொல்லியிருக்காங்க. டேம்ப்ட் ஆசிலேஷன்னா கண்டிப்பா 2 சிச்சுவேஷன் இருக்கும். ரேஷியோ போட சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒன்ன வச்சு இன்னொன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இதுல ஒரிஜினல்ங்கிறது ஏ. அது உனக்கு சப்போஸ் தெரியலன்னா என்ன பண்ணுவேன்? அதனாலதான் நான் ஒரு தடவை ஒரிஜினலையும் உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணிருக்கேன். இப்பதான் நான் சொன்னேன், ஒரு ஸ்ப்ரிங்கை இழுத்து விட்டா ஆரம்பத்துல 3 போயிட்டு வரும். அடுத்த அட்டம்ப்ட்ல 2.8, அடுத்த அட்டம்ப்ட்ல 2.6, இப்படியே குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆரம்பத்துல என்ன இருந்ததோ அதான் ஒரிஜினல். ஆரம்பங்கிறப்ப டைம் 0. அப்ப அதுல வந்து ஏ இருக்கு. 5 செகண்ட்ஸ்ல 0.9 டைம்ஸ் ஆஃப் ஏவா மாறுது. 15 செகண்ட்ஸ்ல அனதர் 10 செகண்ட்ஸ்னா டோட்டலா 15 செகண்ட்ஸ். 15 செகண்ட்ஸ்ல நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஆல்பா டைம்ஸ் ஆஃப் ஏன்னு வருது. இந்த ஏ கேன்சல் ஆயிரும், இந்த ஏ கேன்சல் ஆயிரும். இதையும் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணா எனக்கு என்ன ஆகும்னா, இதையும் டிவைட் பண்றப்ப ஆல்பா இஸ் ஈக்குவல் டு, இல்லைன்னா இப்படி பண்ணுங்க, ஆல்பா இஸ் ஈக்குவல் டு இந்த ஏ கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் இ பவர் மைனஸ் பி 15/2m இருக்கா, இ பவர் மைனஸ் பி 5/2m எழுதிட்டு இன்டூ 3ன்னு போட்டிருக்கேன். ஏன்னா 5 into 3 என்ன ஆயிரும்னா 15 ஆயிரும். இ பவர் மைனஸ் பி 5/2m என்னவா இருக்குன்னா 0.9 இருக்கு. அப்ப இதுக்கு பதில் 0.9 போட்டா 0.9 பவர் 3ன்னு வரும். 0.9 பவர் 3ங்கிறது 0.729. இதான் ஆன்சர். அப்பப்ப வரும் டேம்ப்ட் ஆசிலேஷன்ல ப்ராப்ளம் வரும். இந்த ஃபார்முலா தான், இதுதான் ஆம்பிளிடியூட் ஃபார்முலா டேம்ப்டுக்கு. இதே அன்டேம்ப்டுனா ஆம்பிளிடியூட ஏன்னு சொல்லிடலாம். டேம்ப்டுல ஆரம்பத்துல ஏவா இருக்கும், போக போக குறையும், அதான் டேம்ப்டு. இந்த ஃபார்முலா வச்சு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், எழுதிக்கங்க. இப்ப கிராவிடேஷன்ல 2 வீடியோ போடாம இருந்தேன், அதை இன்னைக்கு போட்டுட்டேன். நான் வெப்சைட்ல செக் பண்ணி பாத்துக்கோங்க. ரொட்டேஷனல் டைனமிக்ஸோட வீடியோஸை இன்னைக்கு நைட்டு போட்டுருவேன். இன்னைக்கு லேட் நைட் அதை அப்லோட் பண்ணிடுவேன். அதுல ஒரு 21 வீடியோ வரும்.
எந்த வீடியோல எந்த கண்டென்ட் இருக்குங்கிறத நான் திருப்பி கண்டுபிடிக்கணும். ஏன்னா பழைய டேட்டாலாம் எனக்கு அழிஞ்சிருச்சு. ஸோ அதை நான் கண்டுபிடிச்சிட்டு அதை அப்லோட் பண்ணிடுறேன். எழுதியாச்சா? முடிச்சாச்சா? கம்ப்ளீட்டடா? நெக்ஸ்ட் போலாமா? கம்ப்ளீட்டடா? அடுத்து போலாமா? இப்ப கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா கொஞ்சம் சேட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் எழுதுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. A particle moves with simple harmonic motion. A particle moves with simple harmonic motion in a straight line. In a straight line. In first 30 seconds after starting from rest. In first 30 seconds after starting from rest, it travels a distance A and in next 30 seconds it travels 2A in the same direction. It travels 2A in the same direction. Then A, amplitude of motion is 3A. B, time period of oscillation is 5T. C, amplitude of motion is 4A. D, time period of oscillation is 6T. Time period of oscillation is 6T. இதுல இங்க வாங்கப்பா, ஆஃப்டர் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் இது அண்டர்லைன் பண்ணி இம்பார்ட்டன்ட் போடுங்க. ஆஃப்டர் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் இது அண்டர்லைன் பண்ணி இம்பார்ட்டன்ட் போடுங்க. கையில வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுக்கலைன்னா விட்டுருங்க. பிரிண்ட் அவுட் எடுத்திருந்தா மட்டும் கையில எடுத்து வச்சுக்கோங்க. கொஸ்டின் எழுதியாச்சா? கொஸ்டின் எழுதியாச்சா? ஓகே, இப்போ கொஞ்சம் கவனிங்கப்பா. ஒரு செகண்ட் பண்ண தேவையில்லாதது க்ளோஸ் பண்ணிடுறேன்.
இப்ப நான் மைண்ட் மேப் தான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த மைண்ட் மேப்ல பாத்தீங்கன்னா இந்த இடம், அதாவது எந்த இடம் அப்படின்னா 6th பாயிண்ட் பாருங்க, எக்ஸ்ட்ரான்னு போட்டிருப்பாங்க. எப்பயாவது எஸ்கச்சம்ல பார்ட்டிகல் ஆசிலேட் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்ப நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஈக்குவேஷன் இதான் ஹைலைட் பண்ணிருக்கேன் பாருங்க. y is equal to a cos omega t, v is equal to minus a omega sin omega t, acceleration is equal to minus a omega squared cos omega t. இதே ஒரு பார்ட்டிகல் ஆசிலேட் ஃப்ரம் மீன் பொசிஷன் ஆர் ஆரிஜின் சொன்னாங்கன்னா அது வந்து செகண்ட் பாயிண்ட்ல இருக்கும் பாருங்க. ஒரு பார்ட்டிகல் ஆசிலேட் ஃப்ரம் மீன் பொசிஷன் ஆர் ஆரிஜின் சொன்னாங்கன்னா அப்ப நீ இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். நம்மளுக்கு வந்து சிலபஸ்ல இருக்கிற எஸ்கச்சம் எப்பயுமே ஆரிஜின்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஆரிஜினை தான் இந்த சாப்டர்ல மீன் பொசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. எப்பெல்லாம் பார்ட்டிகல் ஆசிலேட் ஃப்ரம் மீன் பொசிஷன், எஸ்கச்சம் எக்ஸிக்யூட்டட் ஃப்ரம் மீன் பொசிஷன் ஆர் ஆரிஜின் இப்படியெல்லாம் சொல்றாங்களோ அப்பெல்லாம் நீ இந்த ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணணும். இந்த ஈக்குவேஷனுக்கான கிராஃப் தான் இது. இந்த கிராஃபை நீ யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இந்த கிராஃப் கொடுத்தாங்கன்னா இந்த ஈக்குவேஷன் தான் அப்படிலாம் நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆயிராதீங்க. எ பார்ட்டிகல் ஆசிலேட் ஃப்ரம் ஆரிஜின் ஆர் மீன் பொசிஷன் இப்படி சொல்லிட்டாங்கன்னா இதான் ஈக்குவேஷன். அதாவது ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ண ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா பார்ட்டிகல் ஆசிலேட் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணணும். அது என்ன மீன் பொசிஷன், அது என்ன எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், இதுக்கு என்ன அர்த்தம்? பார்ட்டிகல் அப்படிங்கிறது உனக்கு சில டைம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால பெண்டுலம் எடுத்துக்கங்க. இதுதான் ரெஃபரன்ஸ் லைன், இதுதான் ஆரிஜின். பெண்டுலம் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி இப்படி போயிட்டு வந்துச்சுன்னா அப்போ y is equal to a sin theta. சப்போஸ் பெண்டுலம் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா இதான் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். ரெஃபரன்ஸ் லைன்ல இருந்து நல்லா தள்ளி ஸ்டார்ட் ஆகும், மேக்சிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல ஸ்டார்ட் ஆகும். அப்படி பெண்டுலம் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா அப்போ y is equal to a cos theta. அப்போ பார்ட்டிகல் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஆரிஜின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதா, எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதா? இதை நீ கொஸ்டின் ரீட் பண்றப்ப நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே வரணும். 99.99% ஆஃப் ப்ராப்ளம்ஸ்ல ஆரிஜின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு தான் சொல்லுவாங்க. நீ இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா ப்ராப்ளத்திலையும் பாரு, ஆரிஜின்னு போட்டிருப்பாங்க, இல்ல மீன் பொசிஷன் போட்டிருப்பாங்க. அப்படி ஒண்ணுமே சொல்லலைன்னா ஆரிஜின்னு அர்த்தம். அதனால இதுவரையும் பிரச்சனை வரல. ஆனா இந்த ப்ராப்ளத்துல ஆரிஜின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லவே இல்லை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சின்ன ட்விஸ்டோட சொல்லியிருக்காங்க. என்ன ட்விஸ்ட் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் ஸ்ட்ரைட்டா கொடுக்காம ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. பெண்டுலம் இந்த இடத்துல இருக்கிறப்ப ஸ்பீடு 0 ஆயிரும். அதனாலதான் ரிவர்ஸ் வருது. இது நான் உனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நடத்தியிருந்தேன். சோ அப்ப இந்த இடத்துல ஸ்பீட் ஆஃப் பெண்டுலம் 0. அப்ப இங்க பெண்டுலம் ரெஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். ரெஸ்ட்ல இருந்தா பெண்டுலம் அங்கேயே நிக்கணும், நிக்காது. ஆக்சிலரேஷன் ரிவர்ஸ்ல இருக்கிறதுனால அது ரிட்டர்ன் வரும். அப்ப இந்த இடம் பெண்டுலம் ரெஸ்டா இருக்கிற இடம். அதே மாதிரி பெண்டுலம் அப்படியே வந்து இந்த இடத்துல ஸ்டாப் ஆகணும், ஆகாது, இப்படி போகும். ஏன்னா இந்த இடத்துல ஸ்பீடு ஜாஸ்தியா இருக்கும். ஸோ எது மீன் பொசிஷனோ அந்த இடத்துல பெண்டுலமோட ஸ்பீட் ஜாஸ்தியா இருக்கும். எது எக்ஸ்ட்ரீம் பொசிஷனோ அந்த இடத்துல பெண்டுலமோட ஸ்பீட் 0வா இருக்கும். உனக்கு சந்தேகமா இருந்தா நான் இன்னொரு ஸ்லைடையும் உனக்கு ரெஃபர் பண்ணி காமிக்கிறேன். ஒரு செகண்ட் எடுத்துக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு டேபிள் ஒண்ணு போட்டிருப்போம். உன் கையில நோட்ஸ் இருந்ததுன்னா டேபிள் எடுத்துக்கோ. அந்த டேபிள்ல நான் உனக்கு கிளாரிட்டி கொடுக்குறேன் பாருங்க. நம்ம டேபிள் பார்த்திருப்போம். அந்த டேபிள்ல நான் டைனமிக்ஸ் ஆஃப் எஸ்கச்சம் அப்படின்னு எழுதியிருப்பேன். இந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த டேபிள் நம்மளுக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும், இதெல்லாம் சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்கு. பாருங்க டேபிள் பாருங்க. இந்த டேபிள்ல பாருங்க, இந்த டேபிள்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் 0வா இருக்கிறப்ப ஸ்பீட் மேக்சிமமா இருக்கு பாருங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்சிமமா இருக்கிறப்ப ஸ்பீட் 0வா இருக்கு பாருங்க. ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்ப இதான டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்சிமம், இது ரெஃபரன்ஸ்னா இதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்சிமம். இங்க ஸ்பீட் என்னவா இருக்கு? 0வா இருக்கு. இப்ப இவங்களோட கொஸ்டின்ல பார்ட்டிகல் ஆர் பெண்டுலம் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்படி பெண்டுலம் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆகும். y is equal to a sin theta வுக்கு பதிலு y is equal to a cos theta யூஸ் பண்ணணும். மறந்துடாதீங்க.
அதை தான் நான் மைண்ட் மேப்ல தெளிவுபடுத்தியிருக்கேன். மைண்ட் மேப்ல இந்த இடத்துல எழுதி வச்சிருக்கேன். டெஃபினட்டா இது அடிஷனல் தான், இது மெயின் திங் கிடையாது. பெண்டுலம் மீன் பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணணும். பெண்டுலம் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோவா, டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமமா இருக்கும், ஸ்பீட் ஜீரோவா இருக்கும். உனக்கு சந்தேகமா இருந்தா டேபிள் ரெஃபர் பண்ணிக்கோ. அப்ப நீ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணா யூஸ் பண்ணணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா y cos θ. ஸோ இது வந்து நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொன்னா உனக்கு பயங்கர கன்ஃபியூஷனா இருக்குங்கிறதுனால நான் என்ன பண்ணலன்னா சொல்லல. அப்ப இனிமேல் கொஸ்டின் ரீட் பண்றப்ப ஸ்டார்டிங் ஃப்ரம் மீன் பொசிஷனா இல்ல ஸ்டார்டிங் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம் பொசிஷனா, எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு இன்னொரு பேர் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட். அப்ப இத பத்தி பேசுனாங்கன்னா இந்த ஈக்குவேஷன் இதுக்கு கீழே இருக்கிற கிராஃபையும், இத பத்தி பேசுனாங்கன்னா நாம டெரைவ் பண்ண ஈக்குவேஷன் தான் இது, நாம டெரைவ் பண்ண கிராஃப் தான் இது, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா கரெக்டான ஈக்குவேஷனை பிக் பண்ணணும். இப்ப இந்த கொஸ்டின்ல ஒரு பார்ட்டிக்கல் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல இருந்து டிராவல் ஆகுறதுனால நாம யூஸ் பண்ண வேண்டிய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா y is equal to a cos omega t, அப்படி இல்லைன்னா y is equal to a cos theta. பாருங்க, இதை தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன், அதை தான் எழுதியிருப்பேன். இன் எஸ்கச்சம் பார்ட்டிகல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட். ரெஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா எங்க ரெஸ்ட் வரும் அப்படின்னா மேக்சிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல தான் ரெஸ்ட் வரும். மேக்சிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இன்னொரு பேர் தான் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். அப்ப வந்து டிஸ்பிளேஸ்மெண்டோட ஈக்குவேஷன் x is equal to a cos omega t. நாம பொதுவா ஆம்பிளிடியூடுக்கு ஸ்மால் ஏன்னு போடுவோம். ஆனா இவங்க வேற ஒரு பர்பஸுக்கு ஸ்மால் ஏவை யூஸ் பண்ணிருக்கிறதுனால நான் கேபிட்டல் ஏன்னு மாத்திட்டேன். இப்ப நான் இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கேன்ல, இவ்வளவும் போட்டு நீ குழப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சிம்பிளா முடிச்சிடலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் மீன் பொசிஷனா, அப்ப y is equal to a sin theta. ஸ்டார்டிங் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம் ஆர் ரெஸ்ட் பொசிஷனா, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா y is equal to a cos theta. அவ்வளவுதான். ஏன் எதுக்குன்னு நீ யோசிச்சா சில நேரங்கள்ல கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். யோசிக்கணும்னா அந்த டேபிள் எடுத்து பார்க்கணும், இந்த ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணணும், நிறைய திங்க் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ சில நேரங்கள்ல அப்படி திங்க் பண்றப்போ உனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நீ பாதர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது மேண்டேட்டரியே கிடையாது. எந்த ஈக்குவேஷனை பிக் பண்ணணும் அதுக்கு க்ளூ இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷனை பிக் பண்ணிடலாம். நீ இதுக்கு முன்னாடி எல்லா ப்ராப்ளத்தையும் செக் பண்ணி பாரு. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆர்ஜின், ஸ்டார்டிங் ஃப்ரம் மீன் பொசிஷன், இப்படிதான் சொல்லியிருப்பாங்க. இந்த ப்ராப்ளத்துல தான் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட்னு சொல்றாங்க. ஆர்ஜின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறப்போ y is equal to a sin theta. ரெஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ இது எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். இப்போ y is equal to a cos theta யூஸ் பண்ணணும். அதை தான் நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா இங்க பண்ணிருக்கேன், y is equal to a cos theta. இப்ப இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க, இந்த கொஸ்டின்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் சப்போஸ் t-க்கு பதில் 0 போட்டேன்னா x is equal to a cos 0, x is equal to a ன்னு வரும். இந்த கேபிட்டல் a தான் ஆம்பிளிட்யூட். இப்ப நான் கொஸ்டின்குள்ள போறேன். A particle moves with simple harmonic motion in a straight line. In first t seconds after starting from rest, it travels a distance a, and next t seconds it travels a distance 2a. இவங்க ஒரு பார்ட்டிக்கலை எஸ்கச்சமா ட்ரீட் பண்றாங்க. மென்டலா திங்க் பண்றதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. அதனால நான் பெண்டுலம் எடுத்துக்கிறேன். மொதல் t செகண்ட்ஸ்ல அது a டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகுது, அடுத்த t செகண்ட்ஸ்ல இன்னொரு 2a டிராவல் ஆகுது. அதை நான் இங்க டயக்ராம்ல போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ இனிஷியலா டைம் 0, அப்ப பெண்டுலம் இந்த இடத்துல இருக்கு, இதுதான் ஆம்பிளிட்யூட் a, இதுக்கு பேர் தான் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் ஆர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட். மொதல் t செகண்ட்ஸ்ல a டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் t செகண்ட்ஸ்ல a டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்கு. இப்ப பாருங்களேன், டைமுக்கு பதில் t. அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது மீன் பொசிஷனுக்கும் ஃபைனல் பொசிஷனுக்கும் நடுவில் இருக்கிற கேப், அதாவது ஆர்ஜினுக்கும் ஃபைனல் பொசிஷனுக்கும் நடுவில் இருக்கிற கேப். எஸ்கச்சம் பொறுத்தவரையும் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்பயுமே எங்க இருந்து கண்டுபிடிக்கணும்னா ஆர்ஜின்ல இருந்து தான் கண்டுபிடிக்கணும். அப்ப இப்ப நான் கர்சர் மூவ் பண்ற கேப் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா கிடைச்சிரும். அதனால a மைனஸ் ஏன்னு எழுதியிருக்கு. ஸோ இதுதான் கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. மொதல் t செகண்ட்ஸ்ல இந்த பார்ட்டிக்கல் a டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகுது. அப்ப நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கால்குலேட் பண்ணி பார்த்தா a மைனஸ் ஏன்னு வருது. பார்ட்டிக்கல் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ரெஸ்ட்ங்கிற சிச்சுவேஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பார்ட்டிக்கல் ரெஸ்டா இருக்கிறப்ப அது எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல இருக்கும். அதை தான் நான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கான ஈக்குவேஷன் இது.
எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல இருக்கிறப்ப இனிஷியலா ஆம்பிளிடியூட் ஏ வரும், அதையும் நான் உனக்கு இங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இங்க இருந்து டிராவல் ஆகுது, எவ்வளவு டிராவல் ஆயிருக்குன்னா ஸ்மால் ஏ டிராவல் ஆயிருக்கு, அதுக்கு ஆகிற டைம் டி. ஸ்மால் ஏ டிராவல் ஆயிருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது கர்சர் நான் இப்ப மூவ் பண்ற கேப், அந்த கேப் ஏ மைனஸ் ஏன்னு வரும். இன்னொரு டி செகண்ட்ஸ்ல எவ்வளவு டிராவல் ஆகுதுன்னா இன்னொரு 2a டிராவல் ஆகுது. பாருங்களா, இங்க இருந்து இங்க வர்றதுக்கு டி செகண்ட்ஸ் டிராவல் ஆயிருக்கிறது 2a. பட் இது ஒரு டி செகண்ட்ஸ், இது ஒரு டி செகண்ட்ஸ்னா டோட்டலா 2t செகண்ட்ஸ்னு வந்துடும். அதனால டைமுக்கு பதில் 2tன்னு எடுக்கிறேன். எது பண்ணாலும் பிகினிங்ல இருந்து பண்ணா நல்லா இருக்கும். அப்படின்னா இப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா a மைனஸ் 3aன்னு வந்துடும். அதை தான் இங்க எழுதியிருக்கேன். இதை மட்டும் எடுக்காதீங்க, பிகினிங்ல இருந்து எடுங்க. ஸோ மொதல் டி செகண்ட்ஸ்ல a, அடுத்த டி செகண்ட்ஸ்ல 2a, அடுத்த டி செகண்ட்ஸ்னு போடாம டோட்டல் 2t செகண்ட்ஸ்னு போட்டா 3a டிராவல் ஆயிருக்கு. அப்ப கர்சர் கேப், இப்ப நான் கேப் காமிக்கிறேன்ல, அந்த கேப் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அது எவ்வளவு வரும்னா a மைனஸ் 3aன்னு வரும். இப்ப எழுதியாச்சு. இதுக்கப்புறம் நாம எப்படியாவது யோசிச்சு சிம்பிளிஃபை பண்ணி அவங்க சொல்லி இருக்கிற 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட்னு கண்டுபிடிக்கணும். அவங்க கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் இங்க எழுதியிருக்கேன். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டயக்ராம் போடுறான். பார்ட்டிகல்னா ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கும், அப் அண்ட் டவுன் மூவ் ஆகுற மாதிரி போடணும். அதனால பார்ட்டிகளை தூக்கிட்டு பெண்டுலம் போட்டிருக்கேன். இந்த பெண்டுலம் நம்மளோட ரெஃபரன்ஸுக்கும் புரியறதுக்கும் தான் வரைஞ்சிருக்கும். இது நீ எக்ஸாம்ல வரைஞ்செல்லாம் காமிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப நான் உனக்கு நடத்துறப்ப உனக்கு புரியணும்ல, அப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சு இந்த டயக்ராம் போட்டிருக்கேன். நான் இதை உனக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஏதாவது உனக்கு வந்து இப்ப எஸ்கச்சம்ல திங்கிங் வரலனாவே பெண்டுலம் ரெஃபரன்ஸா வச்சு திங்க் பண்ணு, திங்கிங் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப எக்ஸ்னா யாரு? ஏ காஸ் ஒமேகா டி, அதை எழுதிட்டேன். அப்ப எக்ஸுக்கு பதில் ஏ காஸ் ஒமேகா டி, இங்க டைமுக்கு பதில் டி. அடுத்து இங்க எக்ஸ் யாரு? அதே ஏ காஸ் ஒமேகா டிக்கு பதில் 2t, அதனால இங்க 2tன்னு இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஸ்மால் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் 3 ஸ்மால் ஏ. இதெல்லாம் அப்படியே ரீடைன் பண்றேன். இதை ஈக்குவேஷன் 1, இதை ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எழுதிருக்கு. நான் இப்ப ஏற்கனவே சொன்னதுதான், எப்படியாவது சிம்பிளிஃபை பண்ணி என்ன பண்ணணும், ஆன்சர் எடுக்கணும். எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, அந்த ரிலேஷன்ஷிப் ஐடியாவா கிடைச்சிருக்கு. காஸ் 2 ஒமேகா டி 2 காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி மைனஸ் 1. இப்ப இதுல இருந்து காஸ் 2 ஒமேகா டி கண்டுபிடிச்சா என்ன வரும்? ஏ மைனஸ் 3a பை ஏன்னு வந்துடும். அதை தான் இங்க எழுதியிருக்கேன். காஸ் 2 ஒமேகா டிக்கு பதில் ஏ மைனஸ் 3a பை ஏ. இந்த 2 ரீடைன். இதுல இருந்து காஸ் ஒமேகா டி கண்டுபிடிச்சா ஏ மைனஸ் ஏ பை ஏன்னு வந்துடும். ஏ மைனஸ் ஏ பை ஏ ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர். இந்த மைனஸ் 1 ரீடைன். இது ஸ்மார்ட் திங்கிங். இந்த மாதிரி ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணாதான் இந்த ஐடியா வரும். இல்லைன்னா உனக்கு மேக்ஸ்ல நல்ல நாலேஜ் இருக்கணும், அப்பதான் என்ன பண்றது ஏது பண்றதுங்கிற ஐடியா வரும். ஏன்னா நம்மளுக்கு 2 ஈக்குவேஷன் ஃப்ரேம் ஆயிருக்கு, ரெண்டையும் சால்வ் பண்ணி ஏதாவது ஒரு ஆன்சர் எடுக்கணும். எடுத்தாதான் அவங்க சொல்லியிருக்கிற ஆப்ஷன்ல அது இருக்கா இல்லையான்னு வெரிஃபை பண்ண முடியும். அப்ப அப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு மேக்ஸ் ஸ்கில் கொஞ்சம் வேணும். எனக்கு வந்து இமீடியட்டா கிடைச்ச ஐடியா இதான், அதனால நான் அந்த ஐடியாவை ப்ரொசீட் பண்ணி ஆன்சர் பண்றேன். உனக்கு வேற ஏதாவது ஐடியா கிடைச்சாலும் ஓகே. அவங்க சொல்லியிருக்கிற 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட்னு நம்ம கேதர் பண்ணணும், அதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். இப்ப பாக்குறப்ப இந்த ஏ மைனஸ் 3a பை ஏ லெஃப்ட் சைடை நான் அப்படியே ரீடைன் பண்றேன். ரைட் சைட்ல இந்த 2 அப்படியே வச்சிருக்கேன். இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab வந்துடும். இந்த ஏவை ஸ்கொயர் பண்ணா ஏ ஸ்கொயர்னு வந்துடும். இதுக்கு மட்டும்தான் பிராக்கெட் இருக்கு, அந்த பிராக்கெட்டை அப்படியே வச்சிருக்கேன். மைனஸ் 1 அப்படியே வச்சிருக்கேன். இப்ப இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்னா மைனஸ் ஏ ஸ்கொயர்னு வரும். அதுக்கப்புறம் இந்த 2 இதுக்கு பெருக்கிடுங்க. இந்த 2 பெருக்குனா 2a ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்மால் ஏ ஸ்கொயர் மைனஸ் 4aன்னு வந்துடும். இதை கிராஸ் பண்ணா மைனஸ் ஏ ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ ஒரு ஏ கேன்சல் ஆகும். இந்த ஏவை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா ஏ ஸ்கொயர் மைனஸ் 3 கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ இஸ் ஈக்குவல் டு 2a ஸ்கொயர் பிளஸ் 2a ஸ்கொயர் மைனஸ் 4 கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ மைனஸ் கேபிட்டல் ஏ ஸ்கொயர்னு வரும். இந்த பிளஸ் ஏ ஸ்கொயர் இந்த மைனஸ் ஏ ஸ்கொயர் இந்த 2a ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். மைனஸ் 4aa இங்கிட்டு கொண்டு வந்துட்டா இதோட கேன்சல் ஆகி ஏஏன்னு வந்துடும். இஸ் ஈக்குவல் டு 2a ஸ்கொயர். இந்த ஏ கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆம்பிளிடியூட் ஏ வந்து 2aன்னு வருது. பட் இந்த ஆப்ஷன் அங்க இல்ல. ஆம்பிளிடியூட் ஏதோ 3a அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் இல்லாததுனால ஆம்பிளிடியூடுங்கிற அந்த சினாரியோ நம்மளுக்கு தப்பு. கொஸ்டின் செக் பண்ணி பாருங்க, 2 ஆப்ஷன்ல ஆம்பிளிடியூட் பத்தி பேசியிருந்தாங்க. ஆம்பிளிடியூட் 4a 3aன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இது ரெண்டுமே வரல. ஆம்பிளிடியூட் எனக்கு என்ன வந்திருக்குன்னா 2aன்னு வந்திருக்கு. அதனால எனக்கு இது பிரயோஜனம் இல்லை.
இப்ப ஆம்பிளிடியூடோட வேல்யூ 2a நான் என்ன பண்றேன்னா இதுல ஃபீட் பண்றேன். அப்படி ஃபீட் பண்ணா என்ன ஆகும்னு பாருங்க. a cos omega t is equal to a minus aa. இதான் ஈக்குவேஷன் 1. அதை அப்படியே இங்க எழுதிட்டேன். ஆம்பிளிடியூடுக்கு பதில் 2a போட்டேன். cos omega t ரீடைன். ஆம்பிளிடியூடுக்கு பதில் 2a மைனஸ் a 2a minus a ஏன்னு வந்துடும். இந்த ஏவும் ஏவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 cos omega t is equal to 1ன்னு வரும். இதுல இருந்து cos omega t கண்டுபிடிச்சா 1/2. இதுல இருந்து omega t கண்டுபிடிச்சா cos inverse of 1/2ன்னு வரும். cos inverse of 1/2ங்கிறது 60 டிகிரி. 60 டிகிரியா π/3ன்னு எழுதலாம். நம்மளுக்கு நல்லா தெரியும் ஒமேகானா 2π/capital T. அப்ப 2π/capital T into small t is equal to π/3. π கேன்சல் ஆயிருச்சுன்னா எனக்கு ஸ்மால் டி கிடைச்சிரும். அது எவ்வளவு வருதுன்னா 60ன்னு வருது. இது ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப இதான் கரெக்டான ஆன்சர். கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரியும் வளவளன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும்பா. ஒன்னும் பெருசும் கிடையாது, வளவளன்னு கிடையாது. மேக்ஸ் ஒர்க் தான் ஜாஸ்தியா இருக்கும். முதல்ல ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட்னு சொல்லிட்டா இந்த ஈக்குவேஷனை பிக் பண்ணணுங்கிற ஐடியா வேணும். டைம் 0வா இருக்கிறப்ப ஆம்பிளிடியூட் ஏவா இருக்கும். இதை தான் நான் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் சொல்றேன். இதை நான் உனக்கு மைண்ட் மேப்ல எழுதிட்டேன். நடத்துறப்ப இதை நடத்திருக்க மாட்டேன். மைண்ட் மேப்ல இந்த ஃபார்முலாவை உள்ள சேர்த்திருப்பேன். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஒரு டி செகண்ட்ஸ்ல ஏ டிராவல் ஆகுது, இன்னொரு டி செகண்ட்ஸ்ல 2a டிராவல் ஆகுது. அதை பேஸா வச்சுக்கிட்டு இதை ஃபில் பண்றேன். இதுக்கப்புறம் எக்ஸுக்கு பதிலா அந்த வேல்யூஸை ஃபீட் பண்ணி அப்டேட் பண்ணிருக்கேன். நவ் வி ஹேவ் 2 ஈக்குவேஷன்ஸ். தே செட் 2 சிச்சுவேஷன் ஆன் கொஸ்டின். அப்ப 2 ஈக்குவேஷன் வரும். இதுக்கப்புறம் இதை சால்வ் பண்றது, இதுல இருந்து சம்திங் கண்டுபிடிக்கிறது, அந்த சம்திங் இங்க சப்ஸ்டிடியூட் பண்றது, இதெல்லாம் ஃபண்டமெண்டல் மேக்ஸ் தான். ஆனா இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலான்ட்டு அந்த நேரத்துல உனக்கு ஐடியா கிடைக்கணும். இல்லைன்னா உனக்கு வேற ஏதாவது ஒரு ஐடியா ட்ரிகர் ஆகி ஆன்சர் வரணும். அது உன் கையில தான் இருக்கு. நீ பிராக்டிஸ் பண்றதுல தான் இருக்கு. எழுதிக்கங்க. இந்த டைம் பீரியட் கேபிட்டல் டி கண்டுபிடிச்சோம்ல, அதை அடுத்த ஸ்லைட்ல டிஸ்பிளே பண்றேன். இதை நீங்க ஃபுல்லா எழுதிக்கங்க. ஃபுல்லா எழுதிட்டு எனக்கு சாட் பண்ணுங்க. ஸோ மறந்துடாதீங்க, எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் இப்படி சொன்னாங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் ஏ காஸ் தீட்டா. மீன் பொசிஷன் சொன்னாங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் ஏ சைன் தீட்டா. ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் வீடியோஸ் இன்னைக்கு நைட்டு பண்ணிடுவேன். எஸ்கச்சம்லாம் இப்போ போஸ்ட் பண்ண முடியாது, இன்னும் டைம் ஆகும். ஏன்னா எஸ்கச்சமோட வீடியோவே இன்னும் கைக்கு வரல. அது இல்லாம பழைய வீடியோஸ்லாம் நான் ரீகலெக்ட் பண்ணணும். ஸோ அதனால டைம் நிறைய ஆகும். ஏன்னா இன்னும் 2 பேட்சுக்கு உங்களுக்கு தான் ஜாஸ்தியா பண்ணியிருக்கேன். ரொட்டேஷனல் இன்னைக்கு பண்ணிட்டேன்னா உங்களுக்கு தான் ஜாஸ்தி. 12th பண்ணணும், ரிப்பீட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பண்ணணும். ஸோ அதனால உங்களுக்கு எப்படியும் இன்னும் 10 days ஆயிரும் அடுத்த வீடியோஸ் அப்லோட் ஆகுறதுக்கு. ஸோ தற்சமயம் கிராவிடேஷனும் ரொட்டேஷனல் டைனமிக்ஸும் உங்களுக்கு எப்படி இருக்கும், இதுல இருக்கும். நாளையில இருந்து நீ பார்த்த அப்படின்னா அது உனக்கு வெப்சைட்ல இருக்கும். அதை நீ பயன்படுத்திக்கோ. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கொஸ்டின் தான் இருக்கிறதுலே பெருசு இந்த சாப்டர்ல. மித்ததெல்லாம் வந்து சிம்பிளா தான் இருக்கும்.
முடிச்சாச்சா? ஸோ இதுல இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன் மிஸ் ஆகும், மிச்சதெல்லாம் இதுல இருக்கும். அதனால நீங்க இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்துடும். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார்டிங் 2 லைன் தான் இருக்காது, மிச்சதெல்லாம் இருக்கும். ஆக்சுவலா உங்க பார்ட்டிகல் ஸ்ட்ரைட் லைன் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நான் இப்போ ஒரு பார்ட்டிகலை மைண்ட்ல வச்சுக்கிட்டு டயக்ராம் போடணும், அது ரொம்ப அன்ஈஸியா உனக்கு இருக்கும். அதனால எப்பயுமே உனக்கு ஏதாவது புரியல அப்படின்னா பெண்டுலம் டயக்ராம ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு நீ ஆன்சர் எடுத்துடலாம், தப்பே வராது. கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா சொல்லுங்க, அடுத்த क्वेश्चन மூவ் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு இன்னைக்கு வந்து எஸ்கச்சமோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் குரூப்ல ஷேர் பண்ணிடுவேன். எஸ்கச்சமோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிடுவேன். அடிஷனல் ப்ராப்ளம் இன்னைக்கு பாக்குறதோட சரி, அது இல்லாம இன்னும் சில ப்ராப்ளம் இருக்கும், அது நீ ட்ரை பண்ணு, சொல்யூஷனோட தான் இருக்கும், ட்ரை பண்ணு. கம்ப்ளீட் பண்ணியாச்சா? எஸ்கச்சம் ஜேஇ ப்ராப்ளம் மட்டும் நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டியூஸ்டே ஷேர் பண்ணுவேன். ஏன்னா எஸ்கச்சம் ஜேஇ ப்ராப்ளம் 2019 வந்து நம்ம டியூஸ்டே தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதனால அது மட்டும் அன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் போலாமா? முடிச்சாச்சா? கம்ப்ளீட்டடா? ஓகே, அடுத்த क्वेश्चन எழுதுங்க. क्वेश्चन நம்பர் 25. In a simple harmonic oscillation, the acceleration against displacement for one complete oscillation will be. In a simple harmonic oscillation, the acceleration against displacement for one complete oscillation will be option A, an ellipse, option B, a circle, option C, a parabola, option D, a straight line. எஸ்கச்சம பொறுத்தவரையும் ஆக்சிலரேஷனும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன், இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஆக்சிலரேஷனுக்குள்ள கிராஃப் எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. ஸ்ட்ரைட் லைனா இருக்கும், ஏன்னா ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அவ்வளவுதான் ஆன்சர், எழுதிக்கங்க. இது ஒரு ஒன் லைன் ப்ராப்ளம், சிம்பிள் ப்ராப்ளம் தான். முடிச்சாச்சா? நெக்ஸ்ட் போலாமா? A particle executing எஸ்கச்சம் crosses points A and B with same velocity.
A particle executing sketchum crosses points A and B with same velocity. Having taken 3 seconds in passing from A to B. Having taken 3 seconds in passing from A to B. It returns to B after another 3 seconds. It returns to B after another 3 seconds. The time period is option A 15 seconds, option B 6 seconds, option C 12 seconds, option D 9 seconds. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு பார்ட்டிக்கல் எஸ்கச்சமா ஃபாலோ பண்ணுது. பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு போறதுக்கு 3 செகண்ட்ஸ் ஆகுது. பாயிண்ட் ஏலையும் பாயிண்ட் பிக்கும் ஒரே வெலாசிட்டி தான் இருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி பிகே வர்றதுக்கு இன்னொரு 3 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. அப்படின்னா டைம் பீரியட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ரீட் பண்றப்ப கரெக்டா தான் இருக்கும், புரியுற மாதிரி தான் இருக்கும். ஆனா திருப்பி யோசிச்சு பார்த்தா ஏதோ புரியாத மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். இந்த கொஸ்டினோட சொல்யூஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இப்ப இங்க இருக்கு, இதான் மீன் பொசிஷன். இங்க போயிருச்சு பெண்டுலம். இப்ப ஸ்பீட் இங்க 5னா அடுத்து போக போக ஸ்பீடு குறையும், அதெல்லாம் வேற. இப்ப இந்த இடத்துல ஸ்பீட் 5னா அதே மாதிரி மீன் பொசிஷன்ல இருந்து இந்த சைட்லயும் ஸ்பீட் 5ஆ தான் இருக்கும். அதாவது ஆரிஜின்ல இருந்து ஃபார்வர்ட்ல ஒரு பாயிண்ட்லயும் என்ன ஸ்பீடோ அதே ஸ்பீட் தான் ஆரிஜின்ல இருந்து பேக்வேர்ட்லயும் அதே மாதிரி பாயிண்ட்ஸ்ல வரும். ஏன்னா எஸ்கச்சம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆக்டிவிட்டி. ஃப்ரண்ட்ல என்ன பிஹேவியரோ அதே பிஹேவியர் தான் பேக்ல. அப்ப ஆரிஜின்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துல ஸ்பீட் 10னா ஆரிஜின்ல இருந்து அதே குறிப்பிட்ட தூரம் ரிவர்ஸ்லயும் ஸ்பீட் 10ஆ தான் இருக்கும். இதை நீங்க மறந்துடக்கூடாது. ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன்னா இந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷனுக்குள்ள போறேன். என்ன சொல்லியிருக்காங்க இங்க பாருங்க. நான் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் போட்டேன் ஆரிஜின். ஸோ எங்க இருந்து எங்க போகுதுன்னா ஏல இருந்து பிக்கு போயிருக்கு 3 செகண்ட்ஸ். இங்க இருந்து ஏக்குள்ள டிஸ்டன்ஸும் இங்க இருந்து பிக்குள்ள டிஸ்டன்ஸும் மாறாது. அப்படின்னா ஏலையும் பிலையும் ஒரே ஸ்பீட் இருக்குன்னு அர்த்தம். அதான் சொல்லியிருக்காங்க டேக்கன் 3 செகண்ட்ஸ் இன் பாசிங் ஃப்ரம் ஏ டு பி. பட் இது ஒன்றும் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் கிடையாது. பில இருந்து இன்னும் கொஞ்சம் போயிட்டு திருப்பி பிகே வர்றதுக்கு 3 செகண்ட்ஸ் ஆகுது. டயக்ராம் பாருங்க நான் எப்படி போட்டிருக்கேன்ட்டு. ஸோ இங்க இருந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போயிட்டு ரிட்டர்ன் வந்து பிகே சேர்றதுக்கு 3 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. அதை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். பில இருந்து போயிட்டு திருப்பி பிகே வர்றதுக்கு 3 செகண்ட்ஸ். டபுள் இது போட்டிருக்கேன் பாருங்க, டபுள் ரூட் போட்டிருக்கேன் பாருங்க, 3 செகண்ட்ஸ். இப்ப பில இருந்து திருப்பி ஏக்கு வரணும்னா இன்னொரு 3 செகண்ட்ஸ் ஆகும். பில இருந்து ஏக்கு 3 செகண்ட்ஸ். ஏன்னா ஏல இருந்து பிக்கு போறதுக்கு 3 செகண்ட்ஸ்னா அதே மாதிரி பில இருந்து ஏக்கு வரதுக்கும் 3 செகண்ட்ஸ். ஏ வந்து ஃபைனல் பொசிஷன் கிடையாது, எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் கிடையாது. இன்னும் இங்கிட்டு போகும், இன்னும் இங்கிட்டு போயிட்டு திருப்பி ஏகே வரும், அதுக்கு ஒரு 3 செகண்ட்ஸ் ஆகும். பாருங்க, இன்னும் இங்க போயிட்டு திருப்பி ஏகே வரும், அதுக்கு ஒரு 3 செகண்ட்ஸ். ஏன்னா இந்த கேப் என்னவோ அதே கேப் தான் இங்கேயே இருக்கும். எஸ்கச்சம்ல ஃப்ரண்ட்ல என்னவோ அதே தான் பேக்ல. அப்ப இதுக்கு 3 செகண்ட்ஸ்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அப்ப இதுவும் என்ன இருக்கும்னா 3 செகண்ட்ஸ் தான் இருக்கும். நான் திருப்பி இன்னொரு தடவை டயக்ராம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா காமிக்கிறேன். முதல்ல ரெஃபரன்ஸ் லைன் போட்டேன். அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி ஏபின்னு 2 பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கேன். பார்ட்டிகல் ஏல இருந்து பிக்கு போறதுக்கு 3 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. அது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. பி வந்து ஃபைனல் பொசிஷன் கிடையாது, பில இருந்து ரிட்டர்ன் வரல, பில இருந்து இன்னும் கொஞ்சம் போயிட்டு பிகே வருது, அதுக்கு 3 செகண்ட்ஸ்னு கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. பாருங்க, அதை வரைஞ்சிட்டேன். போயிட்டு வர்றதுக்கு 3 செகண்ட்ஸ். திருப்பி பில இருந்து ஏக்கு வரணும், அதுக்கு ஒரு 3 செகண்ட்ஸ் ஆகும். திருப்பி ஏல இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி ஏகே வரணும். இந்த செக்மெண்ட் 3 செகண்ட்ஸ்னா இந்த செக்மெண்ட்டும் 3 செகண்ட்ஸ் தான் இருக்கும். இப்ப நாம டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும். டைம் பீரியட்னா ஆரம்பிக்கிற இடத்துக்கே திருப்பி வரணும். அப்ப ஏல இருந்து ஆரம்பிச்சு பிக்கு போயிட்டு பில இருந்து இங்க போயிட்டு திருப்பி பிகே வந்துட்டு திருப்பி பில இருந்து ஏக்கு வந்துட்டு ஏல இருந்து இங்கிட்டு போயிட்டு திருப்பி ஏகே வரணும். இதான டைம் பீரியட்.
ஸோ நீ எங்க ஆரம்பிக்கிறியோ அங்க இருந்து ஃப்ரண்ட்டும் போயிட்டு பேக்கும் போயிட்டு திருப்பி இங்கே வரணும். அப்ப இதுக்கு ஒரு 3, இது போயிட்டு வர்றதுக்கு ஒரு 3, மொத்தம் 6, ரிட்டர்ன் ஒரு 3, 9, இதுல போயிட்டு வர்றதுக்கு ஒரு 3 அப்படின்ட்டு டைம் பீரியட் 12 செகண்ட்ஸ் வரும். இதுதான் ஆன்சர். எழுதிக்கங்க. இல்லைன்னா இப்படி யோசி, இங்க இருந்து போயிட்டு திருப்பி இங்க வரணும். ஸோ அப்ப இங்க இருந்து போயிட்டு திருப்பி இங்க வர்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்னு பாருங்க. 12 செகண்ட்ஸ் ஆகும். அவ்வளவுதான். இதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி ஒரு புக்ல கொடுத்திருந்தாங்க. பட் அது வந்து எல்லா நேரத்திலயும் அப்ளிகபிளான்னு சொல்ல முடியாது. அதனால எப்பயாவது ஏதாவது புரியலன்னா பெண்டுலம் மாதிரி ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு டீல் பண்ணோம்னா கரெக்டா ஆன்சர் வரும். எழுதிக்க. ஒரு 8ஓ 7ஓ ஜேஇ ப்ராப்ளம்ஸ் தான் 2019ல இருந்தது. அடுத்த கிளாஸ்ல நம்ம அதை சீக்கிரமா முடிச்சிட்டோம் அப்படின்னா அடிஷனல் ப்ராப்ளத்துல இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். பட் நான் இன்னைக்கு உங்களுக்கு அடிஷனல் ப்ராப்ளம் டாக்குமெண்ட்டா ஃபுல்லாவே அனுப்புறேன். ஸோ நீங்க பாருங்க, அப்ப நாளைக்கு டெஸ்ட் எழுதுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து வேவ்ஸ் கிளாஸ், பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம வந்து ஆஃப்லைன் கிளாஸும் பேரலா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க ஒப்பீனியன் சொல்லணும். ஆஃப்லைன் கண்டினியூ பண்றீங்களா ஆன்லைனா அப்படிங்கிற ஒப்பீனியன் சொல்லணும். மறந்துடாம எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து மண்டே நைட்டு இல்ல டியூஸ்டே மார்னிங் நீ எந்த பேட்ச்னு இதுக்கு முன்னாடி என்கிட்ட கமிட் ஆயிருக்கியோ அந்த பேட்சுக்கு ஆஃப்லைன்னா என்ன டைமிங்ல கிளாஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கிளாஸ் ஆஃப்லைன்ல இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இது டெஸ்ட் வந்து ஆன்லைன் டெஸ்டே வச்சுக்கலாம். கிளாஸ் மட்டும் ஆஃப்லைன் மாத்திக்கிட்டு டெஸ்ட் ஆன்லைன்லயே வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ணிக்கலாம், டெஸ்டும் ஆஃப்லைன் மாத்திக்கலாம். நீங்க எனக்கு ஒப்பீனியன் எப்ப சொன்னா போதும் அப்படின்னா உங்களுக்கு டைம் டேபிள் வந்து சேரும். இப்ப இலக்கியா வந்து மாம்பழச்சாலை பேட்ச் போட்டிருக்கீங்க. அப்ப மாம்பழச்சாலைக்கு என்ன டைமிங் பிளஸ் ஆன்லைன் இப்ப வந்து கிடையாதுப்பா. இப்ப வந்து ஆன்லைன் நாம இந்த டைம் இருக்கோம், இந்த டியூஸ்டே தர்ஸ்டே சாட்டர்டே டைமிங்ல பாத்துட்டு இருக்கோம். பட் ஒன்ஸ் ஆஃப்லைன் கிளாஸ் உள்ள வந்துருச்சுன்னா இந்த டைமிங் பாசிபிளே கிடையாது. ஆன்லைனுக்குன்னு புது டைமிங் போடணும். அப்ப நீங்க வந்து சண்முகா நகர் பேட்சா இல்ல திலைநகர் பேட்சா இல்ல உறையூர் பேட்சான்னு நீங்க வந்து அட்மிஷன் என்கிட்ட போடுறப்ப சொல்லிருக்கீங்களா, அதை நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை எடுத்துக்கிட்டு நீ எந்த பேட்ச், அந்த பேட்ச்ல ஆஃப்லைன் கிளாஸ் எப்ப, ஆன்லைன் கிளாஸ்ங்கிறது ஒரே டைமிங் தான், காமனா எல்லாருக்கும் ஒரே டைமிங் வரும். உங்களோட ஆஃப்லைன் எல்லாருக்கும் வர்ற ஆஃப்லைன் டைமிங் இல்லாம ஒரு ஆன்லைன் டைமிங் இருக்கும். ஸோ நீ அந்த டைமிங்கை பார்த்துட்டு எனக்கு ஒப்பீனியன் சொல்லு. இப்போ ஒரு 50 பேர் இருக்கீங்க, இதுல 50 பேர்ல 40 பேர் ஆன்லைன் கிளாஸ் தான் கேட்கறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஃப்லைன் கிடையாது. அதனால வந்து ஒப்பீனியன் வச்சுதான் அடுத்த டிசிஷன். ஸோ உனக்கு நான் நாளைக்கு நைட்டு இல்லைன்னா மண்டே நைட் என்ன பண்ணிடுவேன்னா டைம் டேபிள அனுப்பிச்சிருவேன். நீ எனக்கு என்ன பண்ணணும், ஒப்பீனியன் சொல்லணும். இப்ப ஏதாவது ஒரு பேட்ச்ல வந்து எல்லாருமே ஆஃப்லைன் ஓகே பண்றாங்க, ஆன்லைன் வேணாம்னு சொல்றாங்க, அப்ப நம்ம கொஞ்சம் டிசைட் பண்ணலாம், அந்த பேட்ச் மட்டும் அப்படியே ஆஃப்லைன் கொண்டு போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணலாம். சப்போஸ் நீ வந்து இப்ப இதை மறந்துடாதீங்க, நீ வந்து இந்த மந்தோட பிகினிங்ல ஆஃப்லைனுக்கு கமிட் ஆகலைன்னா பிப்ரவரி ஃபுல்லா நான் ஆன்லைன் தான் போவேன். நீ ஆஃப்லைன் வந்து எல்லாருமே ஒப்பீனியன் கொடுக்கலன்னா பிப்ரவரி ஃபுல்லா நான் ஆன்லைன் போயிட்டு மார்ச்ல தான் ஆஃப்லைனுக்கு வருவேன். மார்ச் ஆஃப்லைன் வரப்ப 12th போர்ஷன் வந்துடும். 12th போர்ஷன் வரப்ப கண்டிப்பா 11th போர்ஷன் வந்து ஒரு மெயின் சாப்டர் பெண்டிங் விழுகும். அதை நான் உங்களுக்கு அடிஷனல் கிளாஸ் போட்டு எடுப்பேன். அது கொஞ்சம் டைம் ஆகும். நம்மளுக்கு இந்த கொரோனானால போர்ஷன்ஸ் முடிக்கிறது டிலே ஆகுது. அதனால 12th போர்ஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்கேயாவது ஒரு கேப்ல நான் என்ன பண்ணுவேன், அடிஷனலா கிளாஸ் போட்டு அந்த லெசனை கவர் பண்ணுவேன். அது நான் பாத்துக்கிறேன். அது நீ ஒன்னும் ஒரி பண்ண வேணாம், அது நான் வந்து பாத்துக்கிறேன். ஸோ இதான் பிளான்.
ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீ எனக்கு தனியா கால் பண்ணி கேட்டுக்கோ. ஒரே ஒரு நிமிஷம், அடுத்த கொஸ்டின் எழுதுங்க. அடுத்த கொஸ்டின் எழுதுங்க. தி லென்த் ஆஃப் செகண்ட்ஸ் பெண்டுலம் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் இஸ் the length of seconds pendulum on the surface of the earth is 0.9 meter. The length of same pendulum on the surface of planet X, the length of same pendulum on the surface of planet X such that the acceleration of the planet X is n times greater than the earth. Such that the acceleration of the planet X is n times greater than the earth is option A 0.9 n, option B 0.9 by n, option C 0.9 n squared, option D 0.9 by n squared. ஸ்டார்ட் பண்ணலாமா? செகண்ட்ஸ் பெண்டுலம்னா டைம் பீரியட் வந்து 2 செகண்ட்ஸ் பா. அது நான் போன கிளாஸ்ல கூட உனக்கு தெளிவுபடுத்தி இருந்தேன். செகண்ட்ஸ் பெண்டுலம் எர்த்ல இருக்கு, அப்ப அந்த பெண்டுலமோட லென்த் 0.9 மீட்டர். இன்னொரு பிளானட்ல இருக்கு, அப்ப லென்த் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ டைம் பீரியட் ஆஃப் பெண்டுலம் ஃபார்முலா 2π × √L/g. எர்த்து பிளானட் எக்ஸ்னு ரெண்டா பிரிச்சுட்டேன். அவங்க எர்த்லயும் செகண்ட்ஸ் பெண்டுலம்னு தான் சொல்றாங்க, இன்னொரு பிளானட்லயும் சேம் பெண்டுலம் தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா டைம் பீரியட் மாறாது. அப்ப இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பெண்டுலமோட டைம் பீரியட் ஆன் எர்த் கண்டுபிடிச்சாலும் ஆன் பிளானட் எக்ஸ் கண்டுபிடிச்சாலும் 2 செகண்ட்ஸ் தான் வரும். அதனால நான் நடுவுல ஈக்குவல் போட்டேன். 2π கான்ஸ்டன்ட், அதை அப்படியே வச்சிருக்கேன். எல் எர்த்ல 0.9 மீட்டரு, பிளானட் எக்ஸ்ல எவ்வளவுன்னு தெரியாது, அதனால எல்னே வச்சிருக்கேன். எர்த்ல ஜின்னு எடுத்திருக்கேன். பிளானட் எக்ஸ்ல ஜி வேல்யூ வந்து என்ன சொல்றாங்கன்னா n டைம்ஸ் ஆஃப் எர்த்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ng. இப்ப 2π கேன்சல் ஆயிரும், ஜிஜி கேன்சல் ஆயிரும். ரெண்டு பக்கமும் ரூட் இருக்கு, அதனால ஸ்கொயர் பண்ணுங்க. அப்படி ஸ்கொயர் பண்ணா என்ன ஆயிரும் அப்படின்னா L/n = 0.9 வரும். இதுல இருந்து எல் கண்டுபிடிச்சா 0.9 n வரும். அவ்வளவுதான் ஆன்சர். எழுதிக்கங்க. அதே மாதிரி டியூஸ்டே வந்து இந்த சாப்டர் முடிஞ்சிடும். எஸ்கச்சம் சாலிட் அண்ட் ஃப்ளூயிட்ஸ்னு ஒரு சாப்டர் இருக்கு. அதுல மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு நம்மளுக்கு 2 கிளாஸ் ஆகும். ஸோ அதனால கம்மிங் வீக்ல என்ன பண்ணிடுவேன்னா, அடுத்த வீக்ல என்ன பண்ணிடுவேன்னா, Thursday Saturday கிளாஸ்ல அந்த சாலிட்ஸை முடிச்சிருவேன். அது நீங்க எனக்கு டியூஸ்டே தெரிஞ்சிடும். நீங்க ஒப்பீனியன் எனக்கு வந்து நான் உங்களுக்கு எப்ப டைம் டேபிள் அனுப்புறேனோ அப்ப இருந்து நீங்க எனக்கு உடனே ஒப்பீனியன் சொல்லிடணும். அப்ப அதை வச்சுதான் அடுத்து என்ன லெசன் ஸ்டார்ட் பண்றதுன்னு முடிவு. சப்போஸ் நீங்க வந்து எல்லாருமே ஆன்லைன்லயே வரேன்ட்டீங்கன்னா அப்ப நான் வேவ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். தெர்மோடைனமிக்ஸ், கைனடிக் தியரி ஆஃப் கேஸ், இந்த சாப்டர் மட்டும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா பெண்டிங் விழுகும். டுவெல்த் போர்ஷன்ல மித்த எல்லாமே முடிச்சிருவேன். பட் ஈவன் தோ பெண்டிங் விழுந்தாலும்
கிளாஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு வீடியோ கிடைச்சிரும். ஏன்னா இந்த கிளாஸ்லாம் வேற பேட்சுக்கு எடுத்து வீடியோஸை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால வீடியோஸ் 2 இயர்ஸ்க்கான வீடியோஸும் இருக்கு. அதை வெப்சைட்ல போட்டுருவோம் எப்படியும். ஸோ அப்ப நீ அதை யூஸ் பண்ணிக்கலாம். முடிச்சாச்சா? பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ்ல மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் மட்டும் நடத்திடுவேன். லிக்யூட்ஸ் நடத்த முடியாது. அதுக்கு 2 கிளாஸ் பத்தாது. சாலிட்ஸ் மட்டும் நடத்துறதுக்கே 2 கிளாஸ் தேவைப்படும். அடுத்த ப்ராப்ளம் எழுதுங்க. A simple pendulum is suspended from the roof of a school bus. The simple pendulum is suspended from the roof of a school bus, which moves in a horizontal direction. Which moves in a horizontal direction with an acceleration a. With an acceleration a. Then the time period is. Then the time period is. Option A, t directly proportional to 1 divided by g squared plus a squared whole power 1 by 4. Option B, t directly proportional to 1 by root of g squared plus a squared. Option C, t directly proportional to root of g squared plus a squared. Option D, t directly proportional to g squared plus a squared. எழுதியாச்சா? பெண்டுலமோட டைம் பீரியட் ஃபார்முலா என்ன? t is equal to 2 pi into root of L by G. சாதாரணமா பெண்டுலம் இப்ப நம்ம வீட்டுல எங்கேயாவது ஆசிலேட் ஆயிட்டே இருந்ததுன்னா அப்ப டைம் பீரியட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதான். இந்த பெண்டுலம் திடீர்னு கார்ல போகுது, இந்த பெண்டுலம் திடீர்னு லிப்ட்ல போகுது, லிப்ட்ல இருந்து கீழே வருது, இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா இந்த ஜி மாறும். பொதுவா ஜி வந்து டுவர்ட்ஸ் எர்த்தா இருக்கும். அப்ப ஜியோட டைரக்ஷன் இதான். இதுல ஸ்கூல் பஸ்ல பெண்டுலம் அட்டாச் பண்ணிருக்காங்க. ஸ்கூல் பஸ் ஹரிசாண்டலா போகுது, அதோட ஆக்சிலரேஷன் ஏ எப்படி இருக்கும்? பெண்டுலமோட டைம் பீரியட் ஃபார்முலால ஜி மாறுதுங்கிறதுனால ஜி டாஷ்னு போட்டிருக்கேன். இந்த ஜி டாஷ் கால்குலேட் பண்ணணும். ஸோ நார்மலா ஜி தான், ஸ்கூல் பஸ் எஃபெக்ட்னால ஒரு ஏ. இது ரெண்டும் பர்பண்டிகுலரா இருக்கு. பர்பண்டிகுலரா இருக்கிற இந்த ரெண்டு ஆக்சிலரேஷனையும் கம்பைன் பண்ணிட்டா ஜி டாஷ் கிடைச்சிரும். அதுக்கு நீங்க பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப பித்தாகரஸ் தியரம் படி ஜி டாஷோட வேல்யூ ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். அதை இங்க ஃபீட் பண்ணிட்டேன். 2 ரூட் இருக்கு, அதனால ஹோல் 4 1/4 வரும். அவ்வளவுதான் ஆன்சர். இது ஏற்கனவே நாம எங்க பார்த்திருக்கோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃபார்முலாஸ் இன் பெண்டுலம் அப்படின்ட்டு பெண்டுலம் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபார்முலாஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். லிப்ட்ல மேல போனா என்ன ஆகும், லிப்ட்ல இருந்து கீழே வந்தா என்ன ஆகும், லிப்ட்ல இருந்து கீழே அந்து உளுந்து வந்தா என்ன ஆகும், இந்த மாதிரிலாம் நிறைய ஃபார்முலாஸ் அதுல பார்த்திருப்போம். அதை ரெஃபர் பண்ணா இது கிடைச்சிரும். அங்க இதை நடத்திருப்பேன். அது அப்படியே இங்க ஒரு கொஸ்டினா என்ன ஆயிருக்கு அப்படின்னா கன்வெர்ட் ஆயிருக்கு. எழுதிக்கங்க.
முடிச்சாச்சா? கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? அடுத்த கொஸ்டின் எழுதுங்க. Two bodies A and B whose masses are in the ratio 1:2. Two bodies A and B whose masses are in the ratio 1:2 are suspended from two separate massless springs. Are suspended from two separate massless springs of force constant Ka and Kb respectively. Of force constants Ka and Kb respectively. If the two bodies oscillates vertically such that their maximum velocities if the two bodies oscillates vertically such that their maximum velocities are in the ratio 1:2 are in the ratio 1:2, the ratio of the amplitude A to that of B is the ratio of the amplitude A to that of B is option A root of Kb by 2 Ka, option B root of Kb by 8 Ka, option C root of 2 Kb by Ka, option D root of 8 Kb by Ka. இந்த கொஸ்டின்ல ரெண்டு ஸ்ப்ரிங் வெர்டிகலா ஆசிலேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்ப்ரிங்கோட கனெக்ட் பண்ணியிருக்கிற மாஸ் ரேஷியோ கொடுத்திருக்காங்க, ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க, அவங்களோட மேக்சிமம் வெலாசிட்டி ரேஷியோ கொடுத்திருக்காங்க, ஆம்பிளிடியூட் ரேஷியோ கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல மேக்சிமம் வெலாசிட்டி கிவன் டேட்டால இருக்கிறதுனால நான் மேக்சிமம் வெலாசிட்டியோட ஃபார்முலால இருந்து ஸ்டார்ட் பண்றேன். எஸ்ஹெச்எம் பொறுத்தவரை மேக்சிமம் வெலாசிட்டிங்கிறது ஏ ஒமேகா, ஒமேகானா 2π by t. ஸ்ப்ரிங்கை பொறுத்தவரையும் டீங்கிறது 2π into ஸ்கொயர் ரூட் ஆஃப் m by k. அதை இங்க சப்ஸ்டிடியூட் பண்றான். அப்ப a into 2π ரீடைன், டீக்கு பதில் 2π into ஸ்கொயர் ரூட் ஆஃப் m by k. 2π கேன்சல் ஆயிரும், a ரீடைன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் m by k கீழே இருக்கு, அது மேல போயிடுச்சுன்னா ரூட் ஆஃப் k by m னு வந்துடும். இதுல a தான் ஆம்பிளிடியூட். அப்ப ஆம்பிளிடியூட் கண்டுபிடிச்சா Vmax into ரூட் ஆஃப் m by k னு வருது. ரேஷியோன்னு சொல்லி இருக்கிறதுனால ரெண்டா பிரிச்சுட்டான். சோ Vmax ஓட ரேஷியோ 1:2, அப்ப இந்த பக்கம் 1 அந்த பக்கம் 2. மாஸ் ரேஷியோவும் 1:2, அப்ப இந்த பக்கம் 1 அந்த பக்கம் 2. ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ரேஷியோ Ka Kb, அதையும் ஃபில் பண்ணிட்டான். இப்ப என்ன ஆகும், 1 by ரூட் ஆஃப் 1 by Ka ரேஷியோ இந்த 2 உள்ள போயிருச்சு அப்படின்னா 4 ஆயிரும். 4 into 2 8 னு வந்துரும். அப்ப 8 by Kb. இதை இங்கிட்டு கொண்டு வந்துட்டா Kb டிவைடட் பை 8 Ka அண்டர் ரூட்ல வந்துரும். அப்ப இதான் ஃபைனல் ஆன்சர். எழுதிக்கங்க.
கம்ப்ளீட் பண்ணியாச்சா? கம்ப்ளீட் பண்ணியாச்சா? அடுத்த क्वेश्चन போலாமா? ஓகே, அடுத்த क्वेश्चन எழுதுங்க. A simple pendulum has a time period t1. A simple pendulum has time period t1. When its point of suspension is moved vertically upwards, when its point of suspension is moved vertically upwards, according as y is equal to kt square. Y is equal to kt square, where y is vertical distance covered, where y is vertical distance covered, and k is equal to 1 meter per second square, and k is equal to 1 meter per second square. Its time period becomes t2. Its time period becomes t2. Then t1 squared by t2 squared is, then t1 squared by t2 squared is, bracket la g is equal to 10 meter per second square. Option A 5 by 6, option B 11 by 10, option C 6 by 5, option D 5 by 4. ஒரு சிம்பிள் பெண்டுலமோட டைம் பீரியட் t1. அப்புறம் அந்த பெண்டுலமோட சஸ்பென்ஷன், பெண்டுலம் எங்க கனெக்ட் ஆயிருக்கோ அது அப்படியே மேல போகுதுங்கறாங்க. அது ரிலேஷன்லாம் ஏதோ கொடுத்துட்டு அப்ப டைம் பீரியட் t2. அப்ப t1 ஸ்கொயர்ட் பை t2 ஸ்கொயர்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு பெண்டுலம் இப்படி இருக்கு. இப்ப டைம் பீரியட் t1. சஸ்பென்ஷன் எங்க இருக்கு? என் கையில தானே கனெக்ட் ஆயிருக்கு. இப்ப அப்படியே மேல போகுது. நான் இப்போ ஒரு 2 ப்ராப்ளத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன். ஒரு பெண்டுலம் மேல போனாவோ கீழே போனாவோ ஜி மாறும் அப்படின்ட்டு. அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இதை ப்ரொசீட் பண்ணணும். சாதாரணமா ஒரு பெண்டுலம் இருக்கிறப்ப டைம் பீரியட் t1, அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 2π × √L/g. பெண்டுலம் மூவிங் அப்வர்ட்ஸ், அப்ப டைம் பீரியட t2ன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 2π × √L/g + a. மூவிங் அப்வர்ட்ஸ்னா g + a வரும். மூவிங் டவுன்வர்ட்ஸ்னா g - a இல்லனா a - g வரும். இந்த மாதிரியான ஃபார்முலாஸ்லாம் பெண்டுலம்ல எக்ஸ்ட்ரா ஃபார்முலாஸ் அப்படின்னு போட்டு எழுதி வச்சிருப்போம். அங்க போய் ரெஃபர் பண்ணணும். மைண்ட் மேப்ல இருக்காது. மைண்ட் மேப்ல பெண்டுலம் இந்த இடத்துல எல்லாம் இருக்கு, போய் ரெஃபர் பண்ணணும் தான் போட்டிருப்பேன். அதனால நீ வந்து நோட்ஸ்ல பார்த்தனா இது கிடைச்சிரும். இப்போ எனக்கு a வேணும். அவங்க டிஸ்பிளேஸ்மென்ட் y கொடுத்திருக்காங்க. y = kt². क्वेश्चनல k 1ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப y வந்து t² ன்னு வந்துரும். yங்கிறது டிஸ்பிளேஸ்மென்ட், அது ஒரு ஈக்குவேஷனா இருக்கு. 1D மோஷன்லயே பார்த்தாச்சு. டிஸ்பிளேஸ்மென்ட் ஈக்குவேஷனா இருந்தது அப்படின்னா வெலாசிட்டி ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்ப 1D மோஷன் நல்லா தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த விஷயம்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னும் சுருக்கமா சொல்றதுன்னா டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன்ல நீ தெளிவா இருந்தனா இதெல்லாம் உனக்கு நேச்சுரலா ஈஸியா தெரியும். இப்ப வெலாசிட்டியோட உண்மையான ஃபார்முலா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மென்ட். இதுல d/dt அப்படியே வச்சிருக்கேன். yக்கு பதில் இந்த t² போட்டேன். t² டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு இதான் ஃபார்முலா mt⁻m−1. அதை இங்க எழுதுனா 2t⁻2−1 வரும். நான் உங்களுக்கு டிஃபரன்சியேஷன் நடத்துறப்போ ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். என்ன விஷயம்? ஃபார்முலா யூஸ் பண்ணா செயின் ரூல் வரும்.
செயின் ரூல்னா என்ன? இந்த பவர்ல என்ன இருக்கு, ஃப்ரண்ட்ல என்ன இருக்குலாம் பார்க்காம உள்ள என்ன இருக்கோ அதை அப்படியே டிஃபரன்சியேட் பண்ணும். டிஃபரன்சியேட் டி வித் ரெஸ்பெக்ட் டு டி. இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு 2t ஆன்சர் வரும். இப்ப நாம கண்டுபிடிச்சிருக்கிறது வெலாசிட்டி. யாரோட வெலாசிட்டி? பெண்டுலம் அப்படியே மேல போகுதுல அதோட வெலாசிட்டி. ஆனா எனக்கு ஆக்சிலரேஷன் ஏ தான் வேணும். அப்ப அதுக்கு என்ன ஃபார்முலா? ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. இதான் உண்மையான ஃபார்முலா. இந்த 2t அப்படியே எழுதிட்டான். வெறும் டி இருக்கிறப்ப செம ஈஸி. இதுல இருக்கிற 2 மல்டிபிளிகேஷன்ல இருக்கு. எந்த மேக்ஸா இருந்தாலும் மல்டிபிளிகேஷன்ல இருக்கிற நம்பரை அப்படியே ரீடைன் பண்ணும். அப்ப இதை உள்ள கொண்டு போயிட்டா dt பை டிடின்னு வரும். dt பை டிடி கேன்சல் ஆகி எனக்கு 2 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் ஆக்சிலரேஷன் வருது. இப்ப இங்க ஃபில் பண்ண ஆன்சர் வந்துடும். என்ன ஆன்சர்? 2π இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் பை கொஸ்டின்ல ஜி 10ன்னு சொல்லியிருக்காங்க. ஜிக்கு பதில் 10, ஏக்கு பதில் 2 போட்டா 12 ஆயிரும். நம்மளுக்கு கேட்டிருக்கிறது t1 ஸ்கொயர் பை t2 ஸ்கொயர். அப்ப t1 ஸ்கொயர் பை t2 ஸ்கொயர் கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? இதை ஸ்கொயர் பண்ணா 4π ஸ்கொயர் எல் பை 10 வந்துடும். இன்டூ இதை ஸ்கொயர் பண்ணி தலைகீழா எழுதணும், ஏன்னா டிவிஷன்ல இருக்கு. அப்ப 12 பை எல் இன்டூ 1 பை 4π ஸ்கொயர்னு வரும். எல் எல் 4π ஸ்கொயர் 4π ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 12 பை 10ன்னு வரும். 12 பை 10ங்கிறது 6/5. அவ்வளவுதான், எழுதிக்கங்க. இது இங்க இம்பார்ட்டன்ட் பா. சோ இது வர்றதுனால இது ஒரு வித்தியாசமான ப்ராப்ளமா தெரியும். நாம இந்த அளவுக்கு ஃபார்முலா பார்த்திருப்போம். இதுல இருக்கிற ஏவை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வைக்கலாம், இதுல வச்சிருக்காங்க. அவ்வளவுதான், எழுதிக்கங்க. கம்ப்ளீட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இன்னும் ஒரு கொஸ்டின் பாத்திரலாம்ப்பா. ஸோ 31 ஈஸியா இருக்கும், 32 போவோம். இது வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நீட்ல வந்த கொஸ்டின். A pendulum is hung in a very high building. A pendulum is hung in a very high building, oscillates to and fro motion, oscillates to and fro motion freely like a simple harmonic oscillator. Freely like a simple harmonic oscillator. If the acceleration of the bob is 16 meter per second square, if the acceleration of the bob is 16 meter per second square at a distance of 4 meter from the mean position,
then the time period is option A 2 seconds, option B 1 seconds, option C 2 pi seconds, option D pi seconds. ஒரு பெண்டுலம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு வருது, எஸ்கச்சம் மாதிரி பிஹேவ் பண்ணுதுங்கறாங்க. பெண்டுலமோட ஆக்சிலரேஷனும் டிஸ்பிளேஸ்மென்ட்டும் கொடுத்துட்டாங்க. டைம் பீரியட் கேட்டிருக்காங்க. பெண்டுலம்ங்கிறது எஸ்கச்சம் தானே. எஸ்கச்சம்ல ஆக்சிலரேஷனும் டிஸ்பிளேஸ்மென்ட்டும் கொடுத்தா டைம் பீரியட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆக்சிலரேஷனோட ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சிலரேஷன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்ட் ஒய்னு வரும். மைனஸ் சீன்ல காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒமேகானா 2 பை பை டி, ஸ்கொயரை ரீடைன் பண்றான். ஒய் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆக்சிலரேஷனை ஏசிசின்னு எழுதியிருக்கேன். இதை ஸ்கொயர் பண்ணா 4 பை ஸ்கொயர் பை டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் இன்டு ஒய்னு வந்துடும். இதுல இருந்து டி ஸ்கொயர் கண்டுபிடிச்சா 4 பை ஸ்கொயர் ஒய் பை ஆக்சிலரேஷன் வந்துடும். இப்ப டேட்டா ஃபீட் பண்ணுங்க. 4 பை ஸ்கொயர் ஒய்க்கு பதில் 4, ஆக்சிலரேஷன் 16, 4 into 4 16ஓட இது கேன்சல் ஆயிரும். பை ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தா பை கிடைச்சிரும். அப்ப டி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு பை ஸ்கொயர்டு. அப்ப டி இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 5 செகண்ட்ஸ். இதுதான் ஆன்சர். நீங்க உடனே பெண்டுலமோட டைம் பீரியட் ஃபார்முலா யூஸ் பண்ணாதீங்க. கிவன் டேட்டாவை பாருங்க. கிவன் டேட்டால ஆக்சிலரேஷனும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்கு. அப்ப ஆக்சிலரேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் எஸ்கச்சம்ல இதான். அப்ப அதை பயன்படுத்தி ஆன்சர் எடுத்துடலாம். அவ்வளவுதான். முடிச்சாச்சா? சோ நான் உங்களுக்கு எஸ்கச்சமோட ஃபுல் தியரி ப்ராப்ளம் பிளஸ் அடிஷனல் ப்ராப்ளம் இந்த டாக்குமெண்ட்டை ஷேர் பண்றேன். அடிஷனல் ப்ராப்ளம்ஸ்ல மித்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும், பாருங்க, உங்களுக்கே புரியும். கம்ப்ளீட்டட்னா நீங்க லாக் அவுட் ஆயிக்கலாம். சார் ராஜா சார். சார் சொல்லுங்க சார். க்ளோஸ் பண்ணிடலாம் சார். இப்ப டாக்குமெண்ட் வந்துரும்பா. ஏதாவது மிஸ் ஆயிருந்ததுன்னா அதை பார்த்து நீங்க இது பண்ணிக்கங்க, ஃபில் பண்ணிக்கங்க. க்ளோஸ் பண்ணிடலாம் சார்.